அதான் நீட் தேர்வு ஒழிக்கிறது தான் முறைன்னு பேசுனீங்க. இது கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷமா 5-6 வருஷமா ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இதே போல பேசுறீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது சார். இதை எதிர்த்து நீங்க ஏன் யாருமே சுப்ரீம் கோர்ட் கேஸுக்கு போகாம இருக்கிறீங்க? தமிழ்நாடு இப்போ திமுகவும் சரி நீங்களும் சரி கோர்ட்டை ஏன் அணுகாம இருக்கிறீங்க இதுவரை? ஏகே ராஜன் தலைமையில் அமைத்த குழுவின் பரிந்துரைப்படி சட்டப்பேரவையில் எங்கே சட்டம் இயற்ற வேண்டுமோ அந்த இடத்துல சட்டத்தை இயற்றி நாங்கள் பரிந்துரை செஞ்சு அமைச்சிருக்கோம். ஆனால் இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது யார்? அரியலூர் அனிதா முதல் இன்று வரை தற்கொலை செய்து கொள்ளும் பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பு? பாஜகவும் ஆளுநரும் தான் பொறுப்பு இருக்கணும். அதுக்கு அவங்க தான் பிடிவாதமாக இருக்காங்க. வருடம் இதில் முறைகேடுகள் நடக்குது. வருடம் ஏழை எளிய மக்களும் விளிம்பு நிலை மக்களும் கிராமப்புற மக்களும் இந்த நீட்டு தேர்வை எட்டாக்கணியாக இருக்குது. தற்கொலைகள் தான் அதிகரிக்குது. ஆனால் ஏன் இன்னும் பிடிவாதமாக இருக்காங்க இவங்க? நாங்கள் குரல் கொடுத்து தான் இருக்கோம். எதற்காக செவி சாய்க்கல? இல்லை, நீதிமன்றத்திலையும் அணுகியிருக்காங்க. ஏற்கனவே நான் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். இதை ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸ் இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல வியாபம்னு ஒரு ஊழல் வந்துச்சு. அதற்கு முன்னாடி மாடர்ன் டென்டல் காலேஜ்னு ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. எதற்காக வந்ததுன்னா, அப்போ கேத்தான் தேசாய்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கேத்தான் தேசாய் அனுமதி மீறி எந்தவித வரைமுறை இல்லாமலும் அனுமதி கொடுத்துட்டாரு. ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே கிடையாது. மருத்துவக் கல்லூரியில் ஊழல் பெருகுதுன்னு தனியார் மருத்துவக் கல்லூரி, அப்போ நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ ஒரு பெரிய இஷ்யூ போச்சு. அதற்காக பாராளுமன்றத்தில் நிலைக்குழு ஒன்று அமைச்சாங்க. இதில் என்ன சொன்னாங்கன்னா, அப்போது டெஸ்டிங் ஏஜென்சி மூலயமா ஒரு தேர்வு வைக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு வந்தாங்க. இதில் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு உடன்பாடு கிடையாது. அது அட்டானமஸ் பாடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுக்கு நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க தனியாக ஒரு முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சி செஞ்சவொடனே நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றத்துக்கு போனவொடனே இதை தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க. காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சி விட்டு போன பிறகு ஆர்எஸ்எஸ் இயக்குகின்ற சங்கல்ப் என்ற ஒரு என்ஜிஓ, அந்த சங்கல்ப் இயக்கம் தான் உச்ச நீதிமன்றத்தை அணுகிறாங்க. என்ன அணுகிறாங்க? நீட்டு தேவை இப்போ இருக்குல்ல, இது பின்னாடி வணிகம், சூழ்ச்சி, வியாபாரம் எல்லாத்துக்கும் தலைமை தாங்குகிற ஆர்எஸ்எஸ் சங்கல்பை உள்ள அனுப்புகிறாங்க. அந்த சங்கல்ப் என்ஜிஓ இதை ஏன் நீட்டை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே புதிய அரசு வந்துடுச்சு. மோடி அரசு நான் கொண்டு வரேன்ட்டாங்க. இது கூட்டு சதி. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து சங்கல்ப் என்ற இயக்கத்தை என்ஜிஓவை பெட்டிஷனராக போட்டு இவங்க ரெஸ்பாண்டண்ட்டாக போயிட்டு நீட்டை கொண்டு வந்தாங்க. உச்ச நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டது. இப்போவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. எல்லோரும் தெரியாமல் காங்கிரஸ் தான் கொண்டாந்தது, காங்கிரஸ் கொண்டாடலது. காங்கிரஸ் காலத்தில் முடித்து வைக்கப்பட்டது. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சங்கல்ப் என்ற என்ஜிஓ மூலியமாக பெட்டிஷனராக ஆக்கி இவங்க ரெஸ்பாண்டண்ட்டாக போயிட்டு நீ அடிக்கிற மாதிரி அடி, நாங்கள் அழுகிற மாதிரி அழுகுறோன்ட்டு நீட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க. இதை பலமுறை சட்டப்பேரவையில் பேசியிருக்கோம், அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசியிருக்கோம். முழுக்க ஆர்எஸ்எஸும் பாஜக தான் கொண்டு வந்தது. இப்போ இதிலிருந்து தெரியும், ஆர்எஸ்எஸ் கல்வி நிறுவனத்தை கூட விடுறதில்லை. கல்வியிலையும் தன்னுடைய வேலையை காட்டுறாங்க. யார் டாக்டர் ஆகணும், யாரும் டாக்டர் ஆகக்கூடாது. இதெல்லாம் சொன்னால் ஆர்எஸ்எஸ் உடைய ராஜா அவர்களுக்கு பொங்கி வழிகிறார். உண்மையெல்லாம் இன்னும் நிறைய உண்மைகள்லாம் இருக்குது. டெய்லி பேச போகிறோம், வாரம் பேச போகிறோம். ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட ஒரு மோசமான சக்தின்னு. தேங்க்யூ.